வணக்கம், அஸ்ஸலாம் மலேசிய மடானி ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். இன்றைய தலைப்புச் செய்திகள். சீரமைக்கப்பட்டது அமைச்சரவை. புதிதாக 5 அமைச்சர்கள் 5 துணை அமைச்சர்கள் நியமனம். மீண்டும் அமைச்சரவையில் கோவிந்த் சிங், டத்தோ ரமணன், குலசேகரன் துணை அமைச்சர் ஆனார்கள். நடப்பு தேவையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை சீரமைக்கப்பட்டது. பிரதமர் விளக்கம். மடானி அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஓராண்டு எட்டியிருக்கும் நிலையில் இன்று முதன்முறையாக அமைச்சரவை சீரமைக்கப்பட்டது. அதன்படி 16 அமைச்சுகளில் அமைச்சர், துணை அமைச்சர்கள் மாற்றம் கண்டிருக்கின்றனர். 5 அமைச்சர்களாகவும் 5 துணை அமைச்சர்களாகவும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரவை சீரமைப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று முற்பகலில் அறிவித்தார். புதிய அமைச்சரவையில் 4 புதுமுகங்கள், 5 முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் நியமனமாகி இருக்கின்றனர். டமான்சரா நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்த் சிங் டியோ இலக்கவியல் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் சுகாதார அமைச்சரானார். கொலஸ்லாங்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத், தித்திவாங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி தோட்ட மூலப்பொருள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி துணை அமைச்சராக இருந்த புக்கிட் மிர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் சி கியோங் மனிதவள அமைச்சரானார். ஊழியர் சேமநிதி வாரியத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் 2ஆம் நிதி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 5 துணை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜாசேகா மூத்த தலைவர் எம் குலசேகரன் பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். டத்தோ ஸ்ரீ டாக்டர் நோராயினி அஹ்மத் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சராக பதவியேற்கிறார். வோங்காவோ கல்வி துணை அமைச்சராகவும், டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் பிரதமர் துறையின் சமய விவகார பிரிவு துணை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி அமைச்சரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 28லிருந்து 31ஆக அதிகரித்துள்ளது. துணை அமைச்சர்கள் எண்ணிக்கையும் 27லிருந்து 29ஆக உயர்ந்திருக்கிறது. மடானி அரசு நிர்வாக உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 60ஆக கூடியிருக்கிறது. கடந்த ஓராண்டில் பதிவான அடைவு நிலையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை சீரமைக்கப்படவில்லை. மாறாக நடப்பு அரசியல் சூழலையும் தேவையையும் கருத்தில் கொண்டு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் கூறினார். நாட்டின் 10வது பிரதமராக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அமைச்சரவை சீரமைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை மாற்றங்கள், வாழ்க்கை செலவின சிக்கல் போன்ற விவகாரங்களை முறையாக கையாள்வது அவசியம். அனைத்துலக விவகாரங்கள், கல்வி, உயர்கல்வி என பல்வேறு துறைகளில் புதிய முன்னெடுப்புகளை செயல்படுத்த இந்த மாற்றம் வழிகோலும் என பிரதமர் கோடி காட்டினார். இலக்கவியல் உருமாற்றம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப கூறுகளும் அமைச்சரவை மாற்றத்தில் கருத்தில் கொள்ளப்பட்டதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். இந்நிலையில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் எரிசக்தி மாற்றம் பொது பயன்பாட்டு வசதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சபா சரவாக் விவகாரங்களை நிர்வகிக்கும் கூடுதல் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிக் நஸ்மி நிக் அஹ்மத் பொறுப்பேற்றிருக்கும் அமைச்சு இயற்கை வள நிலைத்தன்மை அமைச்சு என பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. தற்காப்பு அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ முகமது ஹசான் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் வேளை டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் கதீர் உயர்கல்வி அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அந்த பதவியில் இருந்த டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டினுக்கு தற்காப்பு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சின் இடைக்கால அமைச்சராக பதவி வகித்த டத்தோ அர்மிசான் முகமது அலி அதன் அமைச்சராக நியமனம் பெற்றுள்ளார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் பதவி வகித்த செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வேளையில் மனிதவள அமைச்சராக பணியாற்றிய வா சிவகுமார் புதிய அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. அதுபோலவே ராம் கர்பால் சிங், டத்தோ சித்தி அமினா ஆச்சிங் ஆகியோரும் துணை அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். தொடர்பு இலக்கவியல் அமைச்சும் சீரமைக்கப்பட்டது. தொடர்பு அமைச்சு மற்றும் இலக்கவியல் அமைச்சு என 2 அமைச்சுகளாக தற்போது அது பிரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ள இந்த மாற்றங்கள் அவசியம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டினார்.
செயற்கை நுண்ணறிவின் மூலம் மாணவர்களின் புரிந்துணர்வை அதிகரிக்க தரவு மையத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுவே தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சுகளின் முதன்மை நோக்கமாக திகழும் என பிரதமர் கூறினார். தொடர்பு அமைச்சராக ஃபாமி ஃபடிலும் துணை அமைச்சராக தியோனி சிங்கும் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் புதிதாக கோபிந்த் சிங் டியோ இலக்கவியல் அமைச்சராகவும் டத்தோ உகா அனா கும்போங் துணை அமைச்சராகவும் பதவி ஏற்றுள்ளனர். இந்நிலையில் தொடர்பு அமைச்சுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஆயத்தமாக இருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் தேசிய இலக்கவியல் திட்டங்கள் செயலாக்கப்படும். நாட்டில் முழுமையான இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பொதுமக்களும் தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்றார் அவர். அதற்கான முன்னெடுப்புகளை மடானி அரசாங்கத்துடன் இணைந்து மேற்கொள்ளவிருப்பதாக கோபிந்த் சிங் டியோ கோடி காட்டினார். இதனிடையே தனது அமைச்சரவையின் கீழ் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர்களை 16வது பொது தேர்தல் வரை சிறப்பாக சேவையாற்றுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். எல்லா அமைச்சுகளும் தத்தம் கடமைகளை செவ்வனே மேற்கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கான திட்டங்களை முறையாக செயல்படுத்த அமைச்சரவையில் இனி எந்த மாற்றமும் இருக்காது எனும் எதிர்பார்ப்பை அவர் முன்வைத்தார். அமைச்சர்களின் மாதாந்திர ஊதியத்திலிருந்து 20 விழுக்காடு குறைக்கப்படுவது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் அல் முஸ்தபா பில்லாஷா முன்னிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 5 அமைச்சர்களும் 5 துணை அமைச்சர்களும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் இஸ்தானா நகராவில் அவர்களின் பதவியேற்பு சடங்கு நடைபெற்றது. பேரரசியார் துங்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அவரோடு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் பதவியேற்பு சடங்கை பார்வையிட்டனர். புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பதவி நியமன கடிதம் வழங்கப்பட்ட பின்னர் அமைச்சர் குடியுரிமைக்கான விண்ணப்ப முறையில் தளர்வுகள் இல்லை. பாதுகாப்பு தணிக்கைக்கான செயலாக்க நேரம் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் அது முறையாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசரா தெரிவித்தார். அரச மலேசிய போலீஸ் படையின் ஒத்துழைப்புடன் JPN பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொள்வதால் வழக்கத்தை விட குறைந்த நேரத்தில் அது நிறைவடைகிறது. குடியுரிமைக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் மலாய் மொழி தேர்விலும் நேர்முக தேர்விலும் தேர்ச்சி அடைய வேண்டும். எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் விளக்கமளித்தார். இனி விண்ணப்பத்திற்கான முடிவு 14 நாட்களில் தெரிந்துவிடும் என்றார் அவர். விண்ணப்ப முறையை எளிதாக்குவதோடு அதற்கான நேரத்தை குறைக்கும் நோக்கில் இனி இணையம் வழி விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாம் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் குறிப்பிட்டார். கட்டுப்படி விலை வீடு மேம்பாட்டுக்கான அங்கீகார கெடு துரிதப்படுத்தப்பட வேண்டும். மலேசியாவில் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் வர்த்தக நடைமுறைகளை சீரமைக்கவும் அது அவசியம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார்.
இத்தகைய அணுகுமுறை வாயிலாக மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் அதிகமான வாங்கும் சக்தி கொண்ட வீடமைப்பு திட்டங்களுக்கான மேம்பாட்டாளர்களை ஈர்க்க இயலும். 12ஆம் மலேசிய திட்ட காலத்தில் 5 லட்சம் RMM வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கை வெற்றி பெற செய்யும் கடப்பாட்டை அரசு கொண்டிருப்பதையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார். வருமான வேறுபாடின்றி மலேசியர்கள் வசதியான இணக்கமான வீட்டில் வாழ இது வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். இவ்வாண்டு செப்டம்பர் இறுதி வரையில் நாட்டில் 4 லட்சம் கட்டுப்படி விலை வீடுகளை கட்ட அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுள் 2 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கும் தருவாயில் இருக்கின்றன. புத்ராஜயாவில் தேசிய கட்டுப்படி விலை வீடமைப்பு மன்ற கூட்டத்துக்கு பின் வெளியிட்ட அறிக்கையில் டத்துஸ்ரீ அன்வார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய இலக்கவியல் அடையாள திட்டம் அனைத்துலக நிலையில் அங்கீகரிக்கப்பட்டு பொது பயன்பாட்டுக்கான சான்றிதழை பெற்றுள்ளது. தனிநபர் தரவுகளும் இணைய பரிவர்த்தனை தொடர்பிலான தகவல்களும் மை டிஜிட்டல் ஐடி முறையின் கீழ் திரட்டப்படாது என மீமோஸ் நிறுவனம் உறுதியளித்தது. மை டிஜிட்டல் ஐடி முறையில் பதிவாகி இருக்கும் தனிநபர் தரவுகள் 3ஆம் தரப்பிடம் வழங்கப்படாது. பயனர்கள் ஒரு முறை இலக்கவியல் அடையாளத்தை மட்டுமே கொண்டிருக்க முடியும் என மீமோஸ் நிறுவனம் தெரிவித்தது. பயோமெட்ரிக் தரவுகளை திரட்டும் சேகரிக்கும் வகையில் மை டிஜிட்டல் ஐடி முறை அமைக்கப்படவில்லை. அதே சமயம் உடலில் சிப்புகளை பொருத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது. விவேக கைபேசியில் பதிவிறக்கப்படும் செயலியின் வாயிலாக அந்த இலக்கவியல் அடையாள திட்டம் செயலாக்கப்படும் என மீமோஸ் விளக்கமளித்தது. பெயர் மற்றும் அடையாள அட்டை எண்களை கொண்டு மிகவும் பாதுகாப்பான முறையில் அது பயன்படுத்தப்படும். கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் 247 குறுகிய அறைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது சோதனை வழி கண்டறியப்பட்டது. வாடகை அறைகளாக பயன்படுத்தப்பட்ட 85 வளாகங்களுக்கு 464 தீ அபாய எச்சரிக்கை அறிக்கைகளை மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வழங்கியது. மிக அதிகமாக 113 அறிவிப்புகள் கோலாலம்பூரில் உள்ள வளாகங்களுக்கு வழங்கப்பட்டது. பினாங்கில் 71 அறிவிப்புகளும் சரவாக்கில் 57 அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டதாக ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சர் தெரிவித்தார். தீயணைக்கும் கருவிகள் அகற்றப்பட்டது அல்லது பொருத்தப்படாமல் இருப்பது, பாதுகாப்பு உபகரணங்களை சரியாக நிறுவாதது, நடமாட்டத்துக்கு போதுமான வசதி இல்லாதது போன்ற குற்றங்கள் அதில் அடங்கும். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத குறுகிய அறைகள் தற்போது அதிகமாக வாடகைக்கு விடப்படுகின்றன. குறிப்பிட்ட வளாகத்தை மாற்றியமைக்கும் அனுமதியையும் உரிமையாளர்கள் பெற்றிருக்கவில்லை. வாடகைதாரரின் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பதுடன் மனநலத்திற்கும் பறவைக்கூடு போன்ற மிக குறுகிய அறைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என ngா கோமிங் எச்சரித்தார். கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய சமய மன்ற கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ஹரி அயாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா அதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். கோலாலம்பூரில் அமைந்திருக்கும் அந்த 24 மாடி கட்டடம் 26 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. 25 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் கட்டுமான செலவுக்கு ஆன வேளை 1 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நில கொள்முதலுக்கு செலவானது. 1993 முதல் 2000ஆம் ஆண்டு வரை மாவிப் இயங்கிய லோரோங் ஹாஜி ஹுசேன் 2லேயே இந்த புதிய கட்டடமும் அமைந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு, குறிப்பாக எளியோர் மாவிப்பின் சேவைகளை இலகுவாக பெற இது வழிகோலும். கோலாலம்பூரின் மத்தியில் அமைந்திருக்கும் அந்த இடத்தை பேருந்து, மோனோரயில் போன்ற பொது போக்குவரத்துகள் மூலம் எளிதில் சென்று அடையலாம். மலேசியா ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக தளமாக உருவாக வேண்டும். இந்தியா ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக உச்சநிலை மாநாடு அதற்கு அடித்தளமிட்டது. அந்த மாநாட்டின் வழி மலேசியா 50 கோடி ரிங்கிட் மதிப்பிலான முதலீட்டை கவர இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் உலகத்தர வர்த்தக யுகத்தின் முன்னோடியாக திகழவிருக்கிறது இந்தியா. மலேசியாவில் இந்தியா முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இருவழி உறவு வலுப்படுத்தப்படும். இன்று நடைபெற்ற வர்த்தக உச்சநிலை மாநாடு அதற்கு மைல்கல்லாக விளங்கியது. மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் இன்றைய மாநாட்டில் கலந்து கொண்டனர். India it's fast growing market. It's one of the
7% gross this year. அதில் நம்ம as Malaysia is a small country, நம்ம இதை capitalize பண்ணணும். நம்ம எப்படி அந்த அவ்வளோ high growth country-யை how can we use that to our advantage, and how can we gather the consumer market, how can we gather the supplier market. இதை தான் the focus-ஐ வச்சு இந்த IASS summit ஏன் செஞ்சோம்னாக்கா இதை தான் செஞ்சோம். ஏன்னா இந்தியா is one of the largest market in Asia. வளர்ந்து வரும் உயர் தொழில்நுட்பங்களுக்கு ஊடே பல வர்த்தக வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றன. மலையகத்தில் முதலீடு செய்ய முன்வரும் இந்திய தொழில் முனைவர்களுடன் கைகோர்த்து அனைத்துலக வணிக சந்தையில் ஊடுருவ உள்நாட்டினர் ஊக்குவிக்கப்படுகின்றனர். இந்த இந்தியா ஆசியான் ஸ்டார்ட் அப் சம்மிட்டில் நிறைய என்டர்பிரினர்ஸ் இந்தியாவிலேருந்து வர்றாங்க. நம்ம இதை எப்படி கேப்சர் பண்ணி நம்ம பிஸ்னஸை உருவாக்குறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஏன்னா அவங்க அங்கேருந்து வர்றாங்கனாக்கா மலேசியா ஒரு பேஸாக ஆக்குறாங்கனாக்கா அவங்க நம்ம மலேசியாவில் ஒரு லோக்கல் பார்ட்னரை தேடுவாங்க. அந்த லோக்கல் பார்ட்னர் தேடும் போது we are the entrepreneurs, so we can actually use that as an opportunity to work with India as partners. அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த பிஸ்னஸை கூட நம்ம இங்கேருந்து எப்படி இந்தியாவுக்கு போகிறது. ஸோ நம்ம ஸ்மால் மைண்டாக இருக்கக்கூடாது. we must expand our mind to a bigger scope. இன்று ஸ்லாங்கூரில் நடைபெற்ற இந்திய ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக உச்சநிலை மாநாட்டை வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்தோ ஆர்த்தர் ஜோசப் குரூப் தொடக்கி வைத்தார். மலேசியாவுக்கான இந்திய தூதர் BN ரெட்டி, இந்தியா அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் செயலாளர் பேராசிரியர் அபே கரண்டிக்கர் ஆகியோர் அதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிரடியான அமைச்சரவை மாற்றம் பலத்த எதிர்பார்ப்புகளுடன் மலர்ந்திருக்கிறது மறுசீரமைக்கப்பட்ட மடானி அரசாங்கம். இனி எவ்வாறு இயங்கவிருக்கிறது ஒருமைப்பாட்டு அரசாங்கம்? அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? அரசியல் நுண்ணோக்கர்களுடன் ஆராய்கிறது இவ்வாறு வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் மணி 3:05 RTM TV 2 செய்தி அலைவரிசையிலும் காண தவறாதீர். Terlepas dari siaran program-program menarik di RTM, jom saksikan semuanya di RTM Klik. Shopee hari jadi, Shopee jualan hari jadi. Promo hebat harga rendah hari-hari, pengantaran percuma hari-hari. Hadiah hebat beli setiap hari. Shopee jualan hari jadi, beli sekarang. காசாவில் பலி எண்ணிக்கை 18,000-ஐ கடந்தது. யூத ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழக்கக்கூடும் என பாலஸ்தீன சுகாதார அமைச்சு கவலை தெரிவித்தது. காசாவில் இதுவரை 19 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்களின் வசிப்பிடங்களை இழந்து அகதிகளாக உள்ளனர். அந்நகரில் இருந்த 36 மருத்துவமனைகளில் தற்போது 14 மட்டுமே எஞ்சியுள்ளன. அதனால் சுகாதார சேவையும் நிலை குத்தியுள்ளது. டாயர் அல் பாலாவில் அமைந்துள்ள அல் அக்ஸா மருத்துவமனை தற்போது இஸ்ரேல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சம் நாடும் தடமாக உருமாறியுள்ளது. காசாவில் மோசமாகும் மாந்தநேய நெருக்கடிக்கு தீர்வு காண இன்று ஐநா உச்சநிலையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஐநாவின் பாதுகாப்பு மன்றம் முன்வைத்த நகல் தீர்மானத்தை அமெரிக்கா ரத்து அதிகாரத்தை கொண்டு நிராகரித்தது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. கொண்டு செல்ல இன்று கூடுதலாக 2 சோதனை மையங்கள் திறக்கப்பட்டன. ராஃபா எல்லையை கடக்க நிட்சானா மற்றும் கெரம் ஷலோமில் 2 தணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டன. தற்போது ஒரு நாளுக்கு 100 ட்ரக்குகள் மட்டுமே காசாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றன. போர் தொடங்கும் முன்னர் ஒரு நாளில் 500 ட்ரக்குகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் தீவிரமாகிறது சளி காய்ச்சல். இதுவரை 26 லட்சத்துக்கும் அதிகமானோர் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 26,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,600 பேர் உயிரிழந்தனர்.
அமெரிக்க நோய் தடுப்பு மையத்தின் வாராந்திர ஆய்வின்படி இப்பருவத்தில் சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தென்கிழக்கு மற்றும் தென் மத்திய பகுதிகளைச் சார்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. சளி காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு முதல் இவ்வாண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வரை 12 சிறார்கள் இந்நோய்க்கு பலியானார்கள். 6 மாத கைக்குழந்தை உட்பட அனைத்து சிறார்களையும் சளி காய்ச்சலுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்க நோய் தடுப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. போலந்து புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார் டொனால்ட் டஸ்க். நடப்பு அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை அடுத்து SEJM மேலவையின் பெரும்பான்மை வாக்குகளை அவர் பெற்றார். டஸ்க்கு ஆதரவாக 248 பேர் வாக்களித்த நிலையில் 201 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை பிரதமராக ஏற்க மறுத்தனர். போலந்தின் 3 முதன்மை எதிர்க்கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. முன்னாள் பிரதமர் மத்தேயுஷ் மொராவியக்ஸ்கி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுற்ற சில மணி நேரத்தில் டஸ்க் அந்நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த அக்டோபர் 15ஆம் நாள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அதிக வாக்குகளுடன் வென்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை வாக்குகளை பெற தவறியது. பின்னர் பிரதமர் வேட்பாளரான மொராவியக்ஸ்கியை ஆட்சி அமைக்குமாறு அதிபர் ஆண்ட்ரேஜ் டூடா பணித்தார். ஆயினும் நேற்று மாலை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவருக்கு 190 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்தனர். 226 பேர் அவரை பிரதமராக ஏற்க மறுத்தனர். புதிய பிரதமரின் பதவியேற்பு விழா எதிர்வரும் புதன்கிழமையன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் மிக துரிதமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக விளங்குகிறது இந்தியா. கடந்த 2 ஆண்டுகளில் அதன் வளர்ச்சி அபரிமிதமாக திகழும் வேளை 2024 நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல் ஆகியவற்றில் பாரதம் புதிய பரிமாணத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2023-2024 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 6 விழுக்காட்டுக்கும் மேல் உயரும் என அனைத்துலக நிதியம் IMF ஆருடம் தெரிவித்திருக்கிறது. சீனாவை காட்டிலும் சற்றே அதிகமாகவும் உலகின் வளர்ந்த பொருளாதாரங்களை காட்டிலும் 4 மடங்கு உயர்வாகவும் இந்தியாவின் வளர்ச்சி அமையும். 1990களின் பிற்பகுதியிலும் 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியிலும் இந்தியாவின் பொருளாதாரமும் மக்கள் தொகையும் சீனாவுக்கு ஈடாக இருந்தது. ஆயினும் இன்னும் 20 ஆண்டுகளில் அது சீனாவை காட்டிலும் முன்னேறி இருக்கும் என்பது நம்பிக்கை. அந்த துணை கண்டம் கொண்டிருக்கும் ஆற்றலும் பயன்பாட்டு சக்தியும் அதற்கு வித்திடும். எரிசக்தி பயன்பாடு, புதைப்படிவ எரிபொருள், வளி வெளியேற்றம் ஆகிய முதன்மை விவகாரங்களில் இந்த நூற்றாண்டின் மத்தியில் அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் இந்தியாவும் உலகின் 4ஆம் தூணாக விளங்கும் என்பது திண்ணம். இவ்வாண்டு இறுதியில் பதவி விலகும் முடிவை மீண்டும் பரிசீலிப்பீர். மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தலைவர் தான் ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியாவிடம் அந்த கோரிக்கையை வெளிப்படையாக முன்வைத்துள்ளார் ஹனாயோ. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டி தொடங்க இன்னும் சில மாதங்களே எஞ்சி இருப்பதை இளைஞர் விளையாட்டு அமைச்சரான அவர் சுட்டினார். அதில் நாட்டிற்கு முதல் தங்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மலேசிய வீரரை உருவாக்குவதற்கு தான் ஸ்ரீ முகமது நோர்சாவின் உதவி தேவைப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் மலேசிய பூப்பந்து வீரர்கள் மலேசியாவுக்கு பதக்கங்களை பெற்றுத்தந்தனர். அவர்களின் ஆயத்த நிலை பாதிக்காமல் இருக்க தான் ஸ்ரீ முகமது நோர்சா BAM தலைவர் பொறுப்பை துறப்பது குறித்து மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என ஹனாயோ வலியுறுத்தினார். நியூசிலாந்து தௌராங்காவில் நடைபெறும் குழு நிலையிலான 2023 உலக ஆடவர் ஸ்குவாஷ் போட்டி A பிரிவில் மலேசியா 5 முறை வெற்றியாளராக எகிப்திடம் 0-3 என வீழ்ந்தது.
நாட்டை நிகர்த்து களம் கண்ட ஹாஃபிஸ் ஜஃப்ரி, சஞ்சய் ஜீவா, அமிஷன்ராஜ் ஆகியோர் வெற்றிக்கனியை பறிக்க தவறினர். இருப்பினும் மலேசியா காலிறுதிக்குள் நுழைய இன்னும் வாய்ப்புள்ளது. நாளை திட்டமிடப்பட்டிருக்கும் எகிப்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான ஆட்டத்தின் முடிவு அதனை தீர்மானிக்கும். அதில் அயர்லாந்து வீழ்த்தப்பட்டால் குழு வெற்றியாளர் என்ற நிலையில் எகிப்து காலிறுதிக்குள் அடியெடுத்து வைக்கும். ஏ பிரிவில் 2ஆம் நிலை தேசிய வீரர்களின் வசமானால் அவர்கள் அச்சுற்றுக்குள் நுழையும் வாய்ப்பு உறுதியாகிவிடும். உலக இளையோர் ஆடவர் கிண்ண ஹாக்கி போட்டியில் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது இந்தியா. முன்னதாக அந்நாடு உலகத்தர வரிசையில் 4ஆம் நிலையை வகிக்கும் நெதர்லாந்தை 4-3 என நூலிலையில் வென்றது. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் தேசிய அரங்கில் அவ்வாட்டம் நடைபெற்றது. முதலாவது கோலை பெறுவதற்கு நெதர்லாந்து கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 5வது நிமிடத்திலேயே அவ்வணிக்கான முதல் கோலை அடித்தார் டீமோ போயஸ். 11 நிமிடங்கள் கழித்து பெப்ஜன் வேண்டர் ஹெச்டன் மூலம் அந்த ஐரோப்பிய அணி 2வது கோலை பெற்றது. இந்தியாவுக்கான முதல் கோலை 34வது நிமிடத்தில் புகுத்தினார் ஆதித்யா அர்ஜுன் லாலேஜ். அந்த கோல் பெறப்பட்டு 1 நிமிடம் கூட ஆகாத நிலையில் ஹண்டல் அரிஜித் சிங் வாயிலாக இந்தியா 2வது கோலை பெற்றது. ஆட்டம் 2-2 என சமநிலையில் இருந்த வேளையில் நெதர்லாந்தை 44வது நிமிடத்தில் ஒலிவியர் ஹார்டென்சியஸ் 3-2 என முன்னணி வகிக்க செய்தார். அந்த உற்சாகம் 8 நிமிடங்கள் கூட நீடிக்காத நிலையில் ஆட்டத்தை 3-3 என சமப்படுத்தினார் இந்தியாவின் சௌரப் ஆனந்த் குஷ்வா. நெதர்லாந்து வீரர்களின் கண்களில் மண்ணை தூவி தமது தாயகத்திற்கான வெற்றியை உத்தம் சிங் 57வது நிமிடத்தில் உறுதி செய்தார். கடந்த ஆண்டுக்கான ஆப்பிரிக்காவின் சிறந்த காற்பந்து வீரராக விக்டர் ஓசிம்ஹன் தேர்வு. அந்த நைஜீரிய தாக்குதல் நட்சத்திரம் கடந்த பருவம் நப்போலி இத்தாலிய சீரி ஆ பட்டத்தை வெல்ல உதவியிருந்தார். மொரோக்கோ மராகேஷில் அரங்கேறிய அந்த விருதளிப்பு விழாவுக்கு ஆப்பிரிக்க கூட்டு சம்மேளனம் CAF ஏற்பாடு செய்திருந்தது. பாரிஸ் செயின்ட் ஜெர்மனில் விளையாடி வரும் மொரோக்கோ வீரர் அஷ்ரஃப் ஹக்கீமியும் லிவர்பூலின் எகிப்திய வீரர் முகமது சலாவையும் பின்னுக்கு தள்ளி ஓசிம்ஹன் அந்த உயரிய விருதை கைப்பற்றினார். அவ்விருதை வென்ற 24 வயது ஓசிம்ஹன் கனவு பலித்தது போல் உணர்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த பருவம் நப்போலிக்கான 31 கோல்களை அவர் புகுத்தியிருந்தார். அதோடு சீரி ஆ பட்டத்தை வெல்லும் அந்த இத்தாலிய அணியின் 33 ஆண்டுகால கனாவை அவர் ஈடேற்றினார். நடுவரை தாக்கியதன் எதிரொலி அனைத்து லீக் ஆட்டங்களுக்கும் தடை போட்டது துருக்கிய காற்பந்து சம்மேளனம். அந்நாட்டின் சூப்பர் லீக் ஆட்டத்தின் நிறைவில் அங்காரா குச்சு கிளப் தலைவர் ஃபாரூக் கோச்சா நடுவரான ஹலில் உமோர் மேலரின் முகத்தில் ஓங்கி குத்தினார். இன்று அதிகாலை அங்காரா குச்சு ரிசஸ்போர் அணியுடன் களம் கண்டது. சொந்த அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தின் போது அங்காரா குச்சு ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. 97வது நிமிடத்தில் ரிசஸ்போர் ஆட்டத்தை சமப்படுத்தியது. அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாத கோச்சா நடுவரை தாக்கினார். அந்த சலசலப்பை தொடர்ந்து திடலை முற்றுகையிட்ட உபசரணை அணியின் ரசிகர்கள் மேலரை உதைத்தனர். கோச்சாவுக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக துருக்கிய உள்துறை அமைச்சர் அலி எர்லிகாயா எக்ஸில் பதிவிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்கு உதவ இருவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆத்தி சூடி பொன்னாரை தேரே. பகைவர்கள் என்றுமே நமக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் என எண்ணமாட்டார்கள். ஆக அத்தகையோரை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்துகிறார் சங்ககால புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.